நல்லவனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ரொம்ப டேஞ்சர். சினிமாலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, ரொம்ப நல்லவனா இருக்கிறது டேஞ்சர் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வெறும் டயலாக் இல்லைங்க. மகாபாரதத்திலயும் கூட ரொம்ப நல்லவனா இருக்கிறவங்க எவ்வளோ துயரத்துக்கு ஆளாகுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எத்தனையோ கதாபாத்திரம் பத்தி நாம பேசியிருக்கோம் மகாபாரதத்துல. ஆனா நான் சொல்லப்போற இந்த ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதாபாத்திரம். அது கர்ணனா, அர்ஜுனனா, பீமனா, யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப மிகச்சிறந்த திறமைசாலி, முக்கியமா உண்மையானவருங்க. எந்த சூழ்நிலையிலயும் உண்மைக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டாரு. பாண்டவர்கள காப்பாத்துறதுல முக்கியமான ஒரு ஆளா இருந்தாரு. திருதராஷ்டிரனுக்கு பல நேரங்கள்ல அவர் தவறான வழிக்கு செல்லும் பொழுது, நல்ல புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்தினாரு. தர்ம தேவனே அவதாரம் எடுத்த அந்த மாவீரன், கிருஷ்ணரே அஞ்சிய அந்த மாவீரன் யார்? ரைட்டியஸ் மேன் இன் மகாபாரதா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த பதிவுல இத பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி மக்களே.